எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி மார்க்கெட் எடுத்தால் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சூப்பரான ஐடியா. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும், நம்ம பிஸ்னஸ் நல்லா ஸ்டேபிளாக வளரணும்னா பக்காவாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்து செலக்ட் பண்ணி அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, முதல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது சாப்பாடு இண்டஸ்ட்ரி. அது உங்களுக்கே தெரியும், நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது இல்லைங்க. ஒரு 10 ஹோட்டல் இருக்குது அவங்க ஏரியாவில். இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுப்பீங்க மக்களுக்கு? இப்போது ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இப்போ வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஹோட்டல் வச்சாலுமே நீங்கள் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு கொடுப்பீங்க? இப்போது சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாம்பார் வேணும்னா நீங்கள் அந்த உங்களோட வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க. இதேமாதிரி வந்து இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தோசை விடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்காக நீங்கள் கஸ்டமர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க? ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நல்ல ரெவன்யூ கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போது சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானது, அதே சேம் அத்தியாவசியமானது மனிதனுக்கு. ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருமே சாப்பாடு வேணும். வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றது அது உங்களோட டெசிஷன் பொறுத்து. பட் ரெண்டுத்துலேயுமே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஃபுட்டு தரணும், டேஸ்டான ஃபுட்டு தரணும். அட் த சேம் டைம் நீங்கள் யூனிக்காக எப்படி நீங்கள் மக்களை அட்ராக்ட் பண்ண, உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 கடையில் உங்கள் கடை டிஃப்ரென்ஸாக இருந்தால் தான் அங்கே நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்குமே. ஜென்ரலாக உண்டு, ப்ராஃபிட் உண்டு, ஹோட்டலில் ப்ராஃபிட் இல்லை நான் சொல்லலை, பட் ஷுட் பி யூனிக். ஸோ தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிசன் இண்டஸ்ட்ரி, அதாவது மருத்துவம் சார்ந்த தொழில் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்மசி கடை வைக்கலாம், இல்லை சித்தா ரிலேட்டடான பொருள் வைக்கலாம், இல்லை ஆயுர்வேதா கடை. எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நோய் வந்து நிறைய வளர்ந்துட்டுருக்கு. எப்படி நம்ம நாகரிகம் மாற மாற நோய்கள் பெருகிட்டே இருக்குது. ஸோ இது நல்லா நமக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்மசி கடை போடுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்மசிஸ்ட் படிச்சிருக்கணும். இப்போ டிப்ளமா இன் பார்மசிஸ்டோ இல்லை பேச்சுலர்ஸ் இன் பார்மசி நீங்கள் படிச்சிருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய கடை ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பார்மசிஸ்ட் நீங்கள் வந்து ஹையர் பண்ணி அவர் அந்த கடையில் வச்சு நீங்கள் ஓனராக இருந்துக்கலாம். பட் நீங்கள் என்னென்னா, நீங்கள் நிறைய இந்த மெடிசனை பற்றி படிக்கணும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். எந்த மெடிசன் நல்லா போகுது, எந்த மெடிசன் நம்ம ஸ்டாக் இமீடியட்டாக வச்சுக்கலாம். அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்மசி போடுறீங்கன்னா அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது, எவ்வளோ பார்மசி கடை இருக்குது, நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மக்களை கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், இது எல்லா விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்மசி கடை வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 4 பார்மசி கடை இருக்குது, நீங்களும் கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓடாது. ஏன்னா இருக்கும், ஆனால் ரொம்ப ரெவன்யூ பார்க்க முடியாது. நல்ல ரெவன்யூ பார்க்கணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சொன்னால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு தான் எல்லா எதிர்பார்ப்புமே இருக்குமே தவிர, நீங்கள் இந்த பார்மசி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, யூ ஷுட் பி யூனிக். மூணாவது முக்கியமான இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சிவில், அதாவது கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. லேண்டு வேணும், நீங்கள் இப்போ லேண்ட் வேணும், நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா ரியல் எஸ்டேட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மக்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் ஒரு சிவில் கான்ட்ராக்ட் தொழில் மாதிரி எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூனிக்காக பண்ணி தருவீங்க, எப்படி வீடை வந்து யூனிக்காக எப்படி டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணலான்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நல்ல ரெவன்யூ உண்டு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹை ரெவன்யூ தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட், சிவில் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா நல்ல பைசா உண்டு. ஸோ நீங்கள் ஆனால் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. எப்படியானா ஜென்ரலாக இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா இது எப்படி இயங்குது, இது என்ன மாதிரி இந்த சென்ட்டு பார்க்குற கணக்கு, அட் த சேம் டைம் நம்ம அந்த பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா சிவில் படித்தவங்களுக்கு அது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஃபீல்ட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும், அது நீங்கள் எப்படி தொழில் பண்ண போகிறோன்றது நீங்கள் கற்றுக்கிட்டப்போ நீங்கள் ஃபுல்லாக இறங்கணும் தொழிலை. 4வது நல்ல ரெவன்யூ தரக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இடெக் பிஸ்னஸ். அதாவது ஆன்லைனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் சொல்லி தரது மக்களுக்கு. இப்போ ஷேர் மார்க்கெட்டு, இல்லை நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிற, இப்போ ஒரு என்ன சொல்கிறேன் ப்ரோக்ராமிங் கோர்ஸு, இல்லை அது மாதிரி எதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அது ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் சொன்னேன். இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து தமிழ் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு கோடிங் சொல்லி தருவேன், தமிழ் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டு அது மூலிமா கூட நல்ல பிஸ்னஸ் வரும்.
பட் ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, பட் நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ரொம்ப ஹை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ சிவில் கம்பேர் டு சிவில், ஃபார்மசி, ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் அந்தளவுக்கு ரெவன்யூ பார்க்க முடியாது. இது சைடாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா, ஆனால் ஒரு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கக்கூடியது. ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. யூ கேல் கெட். அதான் சொல்கிறேன்னா இதுலேருந்து யூனிக்காக இருக்கணும். எப்படி நீங்கள் இப்போ என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடாக இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்து வந்து நீங்கள் தமிழில் சொல்லித்தரேன், அந்த ப்ரோக்ராம் தமிழில் சொல்லித்தரேன்னா கண்டிப்பாக மக்கள் நிறைய அந்த கோர்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நல்ல ரெவன்யூ தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மட்டுமே கிடையாது, நிறைய இருக்குது. நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 4 செலக்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் யூனிக்காக இருங்க. நீங்கள் யூனிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ ஜென்ரலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு திருவிழா வருது உங்கள் ஊருக்கு, நீங்கள் ஹோட்டலில் மூடிட்டு போகிறீங்க, ஒரு வாரம் லீவ் விட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய ரெவன்யூவை நீங்கள் ஒரு நாள் எடுத்து நீங்கள் கடை திறக்கிற அன்றைக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேறு லெவல். ஏன்னா மக்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களை தேடி வர மாதிரி பார்த்துக்கணும். நம்ம போய் உட்காந்து கஸ்டமர்ஸை கூப்பிட்டு இருக்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் நம்ம நல்ல குவாலிட்டியும் நல்ல தரமான விஷயங்களை கொடுத்தாலுமே மக்கள் நம்மளை நோக்கி வருவாங்க. நம்ம மக்கள் பண்ணி போக வேண்டிய அவசியமே இருக்காது. பீப்புள் வில் கம் டுவர்ட்ஸ் யூ. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிஸ்னஸை. ஸோ அப்படி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நல்ல ரெவன்யூ கிடைக்கும், நல்ல க்ரோத் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச்.